அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த உலகத்தில் மனுஷனை நெறிப்படுத்துறதுக்காகத்தான் நம்முடைய மதங்கள் எல்லாம் வந்தன. அந்தந்த மதங்களிலிருந்து பல பெரியவர்கள், ஞானிகள், மகான்கள் எல்லாம் வருகிறார்கள் காலப்போக்கில். அது இந்து மதம், கிறித்தவம், இஸ்லாம், பௌத்தம், சமணம் எல்லாவற்றிலும். மதம் அப்படின்னா அது ஒரு நெறிமுறை. அந்தந்த காலத்தில் பெரியவங்க அவங்களுக்கு தோன்றின நல்ல சிந்தனைகளை அவரவர்களுக்கு உள்ளுணர்விலே தோன்றிய மிக உன்னதமான லட்சியங்களை தொகுத்து ஒரு நெறிமுறையாக நமக்கு தந்தார்கள். அதுக்கு தான் மதம் அப்படின்னு பேர். மற்றபடி சில பொதுவான அம்சங்கள் அப்படின்னு பார்த்தா அது எல்லா மதத்திலேயுமே இருக்கிறது. இப்போ இறைவன் அப்படின்றவன் எங்கே இருக்கிறான்னா மேலே இருக்கிறான், விண்ணுலகில் இருக்கிறான். அவன் இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்களை காப்பதற்காக அவ்வப்பொழுது வருகிறான், அவதாரமாக வருகிறான், தேவகுமாரனாக வருகிறான், அல்லது தன்னுடைய அருளாளர்களை அனுப்புகிறான். இப்படி இந்த மாதிரியான பொதுவான அம்சங்கள். ஆனால் இந்த அம்சங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதாக அமைவதற்கு நாம காலப்போக்கில் இடம் கொடுத்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கைக்கு அது தேவை அப்படின்றது போக, இந்த உலகத்தில் நாமெல்லாம் இருக்கிறதே அதுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி சில தீவிரமான எண்ணம் உள்ளவர்கள் இதிலே ஊறி போய் தானே அதுவாக ஆனவர்கள் மக்களை வழிப்படுத்துகிறேன் என்று கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வலையிலே சிக்க வைத்து விடுகிறார்கள். உலகம் முழுக்க நடந்தது அதுதான். மற்றபடி எந்த மதமும் இன்னொரு மனிதனை வெட்டுவதற்கும், குத்துவதற்கும், துன்புறுத்துவதற்கும் எந்த மதமும் அதை ஒரு நெறியாக சொல்லுவது இல்லை. நம்ம பெரியவர் சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், இந்த நாட்டில் ஒரு நாய் பசியோடு இருந்தால் அந்த நாய்க்கு தொண்டு செய்வதற்காக கூட நான் மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்றார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இன்னொரு ஜீவன் துன்பப்படுவதற்கு அல்லது அது துன்பப்படுவதிலிருந்து அதை வெளியே கொண்டு வந்து காப்பாற்றுவதற்கு என்னால் முடியும் என்றால் நான் புதிதாக ஒரு பிறவை எடுப்பதற்கு கூட தயாராக இருக்கிறேன். அன்னை தெரசா நம்முடைய கல்கத்தாவுக்கு வந்து, அவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்க, அந்த பெண்மணி இந்த நாட்டுக்கு வந்து இங்கே இருக்கிற அடித்தட்டு மக்கள், கைவிடப்பட்டவர்கள், நோயாளிகள், வறுமையில் இருக்கிறவர்கள், அனாதைகள், இவர்களையெல்லாம் தன்னுடைய பிள்ளையாக தத்தெடுத்து கொண்டு, தத்தெடுக்கிறதுனா சட்ட ரீதியாக ஒரு இடத்துல போய் இன்னிலிருந்து நான் இவரை வளர்க்கிறேன் அப்படி கிடையாது. அன்பு என்கின்ற வலையிலே அவர்கள் எல்லாரையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து தன்னுடைய சேவையால், தொண்டால், பிரார்த்தனையால் அவர்களுக்கு ஆனந்தத்தை அளித்தார். இதே மாதிரி தான் எல்லா மதங்களைச் சேர்ந்த மகான்களும் இருந்திருக்கிறார்கள். கல்கத்தா நகரத்து காளி கோயில் அர்ச்சகர் இருக்கிறாரே, அங்கே கல்கத்தாவெல்லாம் வெயில் காலத்தில் வெயில் வறுத்தெடுக்கும். இப்போ இந்தியா முழுக்க வெயில் காலம்னு இல்லை, பொதுவாகவே எல்லா காலத்திலேயுமே இந்த வெயிலுங்கிறது சிக்ஸராக அடித்து பின்னி எடுக்குது. அப்படி ஒரு வெயில், என்ன காரணம்னு தெரியல. அதுவும் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் அது அதிகமாக உணரப்படுகிறது. ஏன்னா கடற்கரை ஓரமாக இருக்குது இல்லைங்களா. கடற்கரை ஓரமாக இருக்கிற நகரங்களில் அது வெயில் அதிகமாக தெரியும். அதுக்கு முக்கியமாக ஒரு புவியியல் ரீதியான காரணம் என்னன்னா, அந்த கடற்கரையில் கடல் தண்ணீர் இருக்கிறதே அந்த வெயிலை வாங்கி மீண்டும் பிரதிபலிக்கிறது. அப்போ நமக்கு மட்டும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி மேலிருந்தும் வெயில் அடிக்குது. இந்த பிரதிபலிப்பாக வருகிற அந்த வெயிலினுடைய அந்த உஷ்ணம், அந்த சூடு, அதுவும் நமக்கு ரெண்டாக கிடைக்குது. ஆடி தள்ளுபடி மாதிரி, ஆடி ஆஃபர், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீம்பாங்களே, 2 மடங்காக நம்மை அது வறுத்தெடுக்கிறது. இப்போ கல்கத்தாவில் இயல்பாகவே அது பூகோள ரீதியாக கல்கத்தா, டெல்லி மாதிரியான பகுதிகளில் கடுமையாக இருக்கும். காளி கோயில் பூசாரி அவர் அம்மனுக்கு வழிபாடுலாம் முடிச்சுட்டு திரும்புகிறார். மதியம் ஒரு 12, 12:30, 1 மணி. வெயில் தாங்காமல் மயக்கம் போட்டு பெரியவர் விழுந்துட்டார். அந்த வழியாக போகிற அன்னை தெரசா அவர் முகத்தில் தண்ணீர் தெளித்து அவர் ஆஸ்வாசப்படுத்தி எழுப்பி குடிக்கிறதுக்கு தண்ணி தராங்க. அப்போ அவர் சொல்லுகிறார், நான் 12 வருஷமாக காளிக்கு பூஜை செய்து வரேன், ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு காளி மாதா தரிசனம் கொடுத்துருக்கிறாள் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்போ எல்லா மதத்து பெரியவர்களையும் கூட இன்னொரு உயிருக்கு அன்பு காட்டுவது அது மனித பிறப்பு தானா என்று இல்லை. ஆடு மாடுகள்
ஒரு காலத்தில் ஆடு மாடுகளுக்கெல்லாம் தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் வைப்பதுங்கிறது ஒரு பெரிய தொண்டாக இருக்கிறது. நேர வந்தவர் யாவராயினும் அவருக்கு உணவளித்தார் அப்படின்னு சேக்கிழார் பெரிய புராணத்தில் பாடுகிறார். அப்போ மதங்கள் என்பது மனிதனை இப்பொழுது அவன் இருக்கிற நிலையில் இருந்து இன்னும் சிறந்தவனாக ஆக்குவதற்குத்தான் மதம். வகுப்பில் பெர்னாட் ஷா மாணவனாக இருக்கிறாரு. அப்போ பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறப்போ ஆசிரியர் கேட்குறாரு, உங்களை எவ்வளோ பேருக்குப்பா சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைன்னு. எல்லா பசங்களும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. பெர்னாட் ஷா மட்டும் அந்த மாணவராக இருந்தப்போ அவர் மட்டும் சும்மா உட்காந்துருக்கிறார். ஏன்பா உனக்கு போகணும்னு ஆசையா இல்லையான்னு. அவர் சொன்னார், ஆசை தான், ஆனால் இவ்வளோ பேர் சொர்க்கத்துக்கு போனால் அதுக்கு பிறகு சொர்க்கமாவா இருக்கும் அப்படின்னார். அப்போ இவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போனால் சொர்க்கத்தையே கெடுத்துருவாங்க போல இருக்கு அப்படின்னு அறிஞர்கள் பயப்படக்கூடிய அளவிற்குத்தான் இங்கு வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறது. மாற வேண்டியது அதுதானே தவிர மதம் அல்ல, அல்லவா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.